ஹலோ செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் பேஜ் நம்பர் 48 தான் பார்க்க போகிறோம். ஈ, இர், இல் இந்த 3 எழுத்தில் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். ஈ சீப்பு வருமா, முட்டை வருமா, கொய்யா வருமா? கொய்யா தான் வரும். ஈ கொய்யா. இர் செவ்வந்தி, மாங்காய், ஏர் எது வரும்? கரெக்ட், ஏர். மேட்ச் பண்ணுங்க நீங்களும். அடுத்து இல் பல்லி, மான். அடுத்து பாருங்க செல்லக்குட்டி, இல் இது வந்து சின்ன இல். ஓகேவா? சின்ன இல்ல மான், நண்டு, பல்லி. இல் இல் பல்லி. இன்னொரு புறம் சொல்லலாமா? ஈ கொய்யா, இர் ஏர், இல் பல்லி. நிறைய பேர் தப்பு தப்பாக எழுதுறீங்க செல்லக்குட்டீஸ். மேம் எழுத சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பென்சில் அழகாக இந்த மாதிரி பிடிச்சிக்குங்க. ஈ எழுதும் பொழுது பாருங்கள், நம்ம ஆங்கிலத்தில் யூ போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் யூ வந்துட்டு கை எடுக்கக்கூடாது. நான் பாருங்கள், கை எடுக்காமே அப்படியே ரிவர்ஸ் வந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்டாண்டிங் லைன். நல்லா அழகாக வந்து ஈ. நிறைய பேர் வந்து இப்படி டபிள்யூ மாதிரி போடுவீங்க, இது தப்பு. எப்படி எழுதணும்? மேம் சொன்ன மாதிரி யூ மாதிரி போட்டுட்டு இங்கே வந்து இங்கே சின்னதாக ஒரு கட்டு வந்து இப்படி வந்து போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் ஈ பார்க்குறதுக்கு. எது நல்லாயிருக்கு? இதுதான் நல்லாயிருக்கு இல்லையா? இது டபிள்யூ மாதிரி இருக்குது. இதுதான் வந்து நம்ம தமிழில் வந்து ஈ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ரா பாருங்கள், ரொம்ப ஈஸி. இரு ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், அதுக்கப்புறம் கையை எடுத்துட்டு தான் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு ஒரு ஸ்லாண்டிங் லைன் சாய்வு கோடு போட்டிங்கன்னா இர் வந்துடும். ஓகேவா? அடுத்து பாருங்கள் செல்லக்குட்டி, இல் இப்படி வந்து இப்படி நல்லா இப்படி பெண்ட் பண்ணி திருப்பி இப்படி யூ ஷேப்லேயே இப்படி போட்டிங்கன்னா இல் வந்துடும். ரொம்ப ஈஸி. நீங்கள் எழுதி எழுதி பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். அடுத்து பாருங்கள், நம்ம ட்ரேசிங் தான். மேம் எப்பயுமே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஈ இதை ஃபுல்லாக இதே மாதிரி ஈ எழுதி பார்த்துருங்க. அடுத்து இர் சொல்லிக்கிட்டே எழுதணும். எழுதுறது பெருசு கிடையாது, சொல்லிகிட்டே எழுதுனீங்கன்னா தான் அந்த எழுத்து வந்து உங்கள் மனசில் நல்லா பதியும். இல் சொல்லுங்கள், இல். இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வந்து எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், படத்திற்குரிய மெய் எழுத்தை வட்டப்படணும். மெய் எழுத்துனா எந்த எழுத்துக்கு மேலே புள்ளி வச்சுருக்கோ அதெல்லாம் வந்து என்ன எழுத்துமா? மெய் எழுத்து. அப்போ நீங்கள் ஒரு டவுட் கேட்குறீங்க, மேம் ஈக்கு கூட தான் வந்து புள்ளி வச்சுருக்கோம், அப்போ வந்து ஈ வந்து மெய் எழுத்தா, ஈ வந்து மெய் எழுத்தா அப்படின்னு கேட்குறீங்க. மேம் கிட்ட என்ன கேட்பீங்க? இந்த ஈ வந்து மெய் எழுத்தான்னு கேட்பீங்க. நான் மேம் என்ன சொன்னேன், ஒரு எழுத்துக்கு மேலே புள்ளி வச்சுருந்தா தான் அது வந்து என்ன எழுத்து? மெய் எழுத்து. நம்ம ஈக்கு எப்படி புள்ளி வச்சுருக்கோம்? உள்ளே ஒரு புள்ளி வைக்கிறோம், வெளியே ஒரு புள்ளி வைக்கிறோம். இது வந்து உயிர் எழுத்தில் நெடில் ஈ, லாங் சவுண்ட். ஓகேவா? அப்போ இது மயிலுக்கு வந்து இல், மயில். இல் சவுண்டு கேட்குதா? அழகாக இங்கே எழுதிடுங்க. அடுத்து பாருங்கள், வேர், இர் வேர். திருப்பி எழுதுங்க. ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், கை எடுத்துட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன், அப்புறம் ஒரு ஸ்லாண்டிங் லைன். இர் வேர். அதுக்கப்புறம் ஈ நாய், பூ பூ நாய். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி எழுதிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். தேங்க்யூ.